So, good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நம்ம டெய்லி உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் மார்க்கெட் ஒரு தடவை ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கு உண்டான லெவல்ஸ், அதாவது அன்றைக்கி உண்டான லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்கன்னு எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண நான் வரல. ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் நீங்கள் இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்மள ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட அக்யூரசி, இதோட லெவல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே புரியும். சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்ம டீப்பாக போவேன்னா அந்த லெவல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவேட் ஆகணும். நீங்கள் உங்களோட மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அந்த லெவல் வந்தால் ட்ரேட் எடுக்கும், இல்லாட்டி ட்ரேட் எடுக்கக்கூடாது. சிம்பிள் லாஜிக். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம் நம்ம லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு. பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸில் போயிட்டு ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வந்தது. பட் ஆனால் நிஃப்டியில் ஒரு ஷார்ட் கவரிங்னால நம்ம நேற்று ஒரு அப்சைடு மொமெண்டம் கடைசியில் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது வரைக்கும் மார்க்கெட் பாக்ஸ் ஜோனில் தான் இருந்தது, நம்ம ஜோனில் தான் இருந்தது, நோ ட்ரேட் ஜோனில் இருந்தது. ஷார்ட் கவரிங் லாஸ்ட்டாக ஒரு 5-10 மினிட்ஸில் வந்தது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ஹீரோக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் கிடையாதுன்னு. நிறைய பேர் நீங்கள் அதில் எடுத்து பொசிஷன் ஹை கால் சைடை எடுத்திருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட கட் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட் லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க, இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ். என்ன சொல்லுவாங்க? இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ். ஓகே, இப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் சர்ச் பண்ண முடியல, டோன்ட் வரி, நான் சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் படித்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு புது டாபிக் கொடுத்துருக்கேன், இதை பற்றி படிச்சுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக என்ன ஆகும் உங்களுக்கு, நீங்கள் நேற்று பாருங்கள் நிஃப்டி வந்து மேலே போயிட்டுருக்குது, ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திஸ் கால் டைவர்ஜென்ஸ். ஒரு பக்கம் ஒரு அசட் மேலே போகுது, விச் இஸ் கோரிலேட்டட் டு வித் திஸ் அசட். ஒன்று வந்து கீழே வருது. ஸோ திஸ் இஸ் அ இண்டிகேஷன் ஆஃப் பேரிஷ். ஓகே, பேரிஷ் இண்டிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு அசட், அதுவும் மோர் ஓவர் இது வந்து எதனால் பேரிஷ், எதனால் புல்லிஷ் கிடையாதுன்னா ஆல்ரெடி அசட் வந்து ரெண்டுமே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான காரணம் நான் பேரிஷ்ன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா ரெண்டுத்தோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஒரு ப்ரைஸ் ஃபால் ஆகுது, இன்னொரு ப்ரைஸ் கண்டினியூஸாக ரைஸ் ஆகுதுன்னா, இந்த கண்டினியூஸான ரைஸு ஆல்ரெடி மேலே இருந்துச்சுன்னா ஸோ இட் குட் பி அ பேரிஷ் சிக்னல். ஓகே, ஸோ நான் நேற்றும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் பேரிஷில் தான் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஒரு ஆள் கீழே தான் இருக்குது, ஆனால் வாலட்டைலாக இருந்து கீழே வரும். கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க முடியுது. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு லெவலில் ஓகே, நம்ம லெவல்ஸ் மேலே போகுது, மேலே போய்ட்டு ரிஜெக்ஷன் எடுக்குது, நம்மளோட ஜோனில் திரும்ப கீழே வருது, திரும்ப இங்கே யூட்டன் அடிக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதாவது நேற்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் சார்ட்டில் முக்கியமான பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் இதுதான். நம்ம அப்சைட் பாக்ஸ் ஜோன் 53,128. ஓகே, அண்ட் செகண்டு 53,104. ஓகே, ஸோ 53,128, 53,104 இது ரெண்டுமே நம்மளோட பாக்ஸ் ஜோன். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் ஜோனில் உள்ளே வந்துச்சுன்னா நோ ட்ரேட். நீங்கள் தப்பி தவறி கூட ட்ரேட் எடுக்கக்கூடாது, இந்த ஜோனில் தேவையில்லை. ஸோ அப்போ எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா
எப்போ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக 53,187க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். நல்லா பாருங்கள், 53,187 இங்கே இருக்குது பாருங்கள் ரைட்டில். 53,187 இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி அதோட பிரேக் அவுட் கொடுத்தா மட்டுமே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ 53,364 ஃபஸ்ட் டார்கெட்டு, 53,509 செகண்ட் டார்கெட். ஓகே, அண்டர்ஸ்டுட். அது வரைக்கும் நீங்கள் சி பக்கம் பற்றி யோசிக்க கூட கூடாது, பேங்க் நிஃப்டி ஸ்பெஷலி. ஓகே, ஸோ இந்த இடம் மார்க்கெட்டில் போனால் வந்து சி வரும், இல்லைன்னா தப்பித்தவ இங்கே மேலே போகுதுன்னு சொல்லி அவசரப்பட்டு சி போயிடாதீங்க. டக்குன்னு பெரிய கேண்டில் வரும், அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்து ஃபால் ஆயிடும். ஸோ சியை பற்றி யோசிக்காதீங்க. டன், கிளியர். ஸோ இது சினாரி நம்பர் 1, ரைட். ஸோ சினாரி நம்பர் 2, சப்போஸ் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன், ஜிடி அப்படின்னு போடுவோம், கேப் டவுன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் முக்கியமான விஷயம் என்னோட இந்த லெவல், இந்த ஜோன், ரைட். ஸோ இந்த ஜோனில் எப்போ மார்க்கெட் 52814 கீழே ஆகுதோ மார்க்கெட்டில் டக்குன்னு போகும். இந்த இடம் ரிஜெக்ஷன் எடுத்து திரும்ப கீழே வர சான்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டார்கெட் என்ன ஆகும்? 52,630. அதுக்கு அடுத்தது டவுன் சைடில் இருக்க நம்மளோட ஸ்பெஷல் பாக்ஸ் ஜோன். அது என்ன ஜோன் பாருங்கள், எழுதிக்கோங்க. 52,506 and 52,583. ஸோ 506லேருந்து 583 இந்த ஜோனில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு டார்கெட்டாக வரும். முக்கியமான விஷயம் நல்லா சொல்கிறேன் பாருங்கள், மார்க்கெட் இந்த 2 பிளாக் லைன், அதாவது 552 876 814க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மேலே போக சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு 52,993 அதே மாதிரி அப்சைடு பாக்ஸ் ஜோன் வரும். இந்த மாதிரி கண்டிஷன் வேணால் மார்க்கெட்டை இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் மார்க்கெட்டில் டைவர்ஜென்ஸ், பேரிஷ் டைவர்ஜென்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இன்றைக்கி கேப் டவுனே எடுத்துச்சுன்னா ஒரு புல் பேக் எடுத்துட்டு இது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா மார்க்கெட் இதிலே ரிஜெக்ட் ஆகி வரும். நல்லா சொல்கிறேன் பாருங்கள், இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்குவோம். இங்கே நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, இப்போ இது உடையுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடாதீங்க. இது உடைச்சி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மேலே போகும், இல்லைன்னா போகாது. கேப் டவுன் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் இங்கே கீழே வரும், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். மேலே போச்சுன்னா இந்த டார்கெட் வரும், திரும்ப இங்கே பவுன்ஸ் ஆகும். நல்லா பாருங்கள், போட்டு இங்கே பவுன்ஸ் ஆகும், கீழே வரும், வந்துட்டு இதை பிரேக் ஆகும்னா உங்களுக்கு பெரிய கேண்டில் வேணும். திரும்ப சொல்கிறேன், ஒரே கேண்டில், பெரிய கேண்டில் வரும், க்ரீன் கேண்டிலாக வேணும். இல்லைன்னா இந்த ஏரியா பிரேக் ஆகிறது கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஸோ இது பிரேக் ஆகுனா பெரிய கேண்டில் இருந்தால் தான் பிரேக் ஆகும், இல்லைன்னா பிரேக் ஆகாது. அண்டர்ஸ்டுட்? ஸோ நான் கேப் டவுன் எடுத்து மார்க்கெட் கீழே இந்த இடம் வந்துட்டு இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிறனால அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரைட், அண்டர்ஸ்டூட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், போயிட்டு இந்த இடம் ஆடிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் இல்லைன்னா போகாது. ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து சி சைடு போக மாட்டேன். முதல்ல பேங்க் நிஃப்டி போகட்டும், நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் சி சைடு போகவே மாட்டேன். ஸோ மார்க்கெட்டில் எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரணுன்னா ஒரு கேப் அப் எடுத்துருக்கலாம். ஒரு கேப் அப் எடுத்து திரும்ப ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வந்தால் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கேப் டவுன் ஆச்சுன்னா அது வேறு விஷயம். இல்லை இதோட பெரிய கேப் டவுன் எதாவது ஆகுது, பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும். நல்லா பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகணும்னா குடுன்னு போயிடக்கூடாது, இப்படியே இப்படி உடனே நீங்கள் வந்து கால் சைடில் புட் சைடு போகக்கூடாது. சப்போஸ் கேப் டவுன் பெருசாகி, நல்லா பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், எழுதிக்கோங்க. கடைசியாக நான் வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருவேன். சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் இந்த பாக்ஸ் கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்
கீழே வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் 369, திரும்ப பவுன்ஸ் ஆகி திரும்ப உடச்சி, எப்போ இந்த 369 உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் டவுன் வரும். ஃபர்தர் டவுன் உங்களுக்கு வந்து 369க்கு அப்புறம் 255, அதாவது 5 to 52,255, அதுக்கப்புறம் 52,160. ஓகே, ஸோ இந்த டார்கெட்ஸ்லாம் டவுன் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ மூணாவது நான் எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு சினாரியோ, பட்டு மேலே போகணும். மேலே போச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் மேலே போகும், இல்லைனா போகாது. சி சைடு எடுக்கணும். அதே மாதிரி சப்போஸ் கேப் அப் பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த பாக்ஸ் ஜோனில் பட்டு மார்க்கெட் கீழே வரும். ஓகே, திரும்ப பவுன்ஸ் ஆகும், திரும்ப பெரிய கேண்டலை உடச்சிட்டு திரும்ப கீழே இது வந்துடும். ஸோ 5 to 52,630 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து செகண்ட் சினாரியோ. ஓகே, சினாரியோ நம்பர் 3, டைரெக்டாகவே கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல பட்டு மார்க்கெட் சிஇ சைட் போகும், கொஞ்சம் டான்ஸ் ஆடும், திரும்ப உடச்சிட்டு பெரிய கேண்டில் உடச்சிட்டு ஃபர்தர் மூவ் கொடுத்து 52,993 அப் சைட் பாக்ஸ் ஒன் வரைக்கும் போகும். இது வந்து சினாரியோ நம்பர் 3. ஓகே, ஸோ சினாரியோ நம்பர் 4 நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே சஸ்டெயின் ஆகி இதுக்கப்புறம் எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் கீழே வரும். நல்லா பாருங்கள், இங்கே சஸ்டெயின் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கேப் டவுன் ஆகி இது மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா யோசிக்காதீங்க, இது கால் சைட் போயிடும். கேப் டவுனே இருந்து இந்த 11 ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைட் போயிடும். இந்த ஜோனுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இந்த ஜோனுக்கு மேலே போகக்கூடாது. இது ரெண்டும் கால் சைடு. ஸோ இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் புட் சைடு வரும். அதே மாதிரி இதுக்கு வெளியே இங்கே கீழே வெளியே இருந்தால் புட் சைடு. ஸோ உங்களுக்கு இது நாலுமே புரிஞ்சிருக்கணுங்க. லாஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும், மார்க்கெட் போகுது, படுது, திரும்ப வருது, ஸோ திரும்ப கீழேருந்து மேலே போகுது. ஸோ நான் சொல்லியிருக்கேன் வாலட்டிலிட்டி இருக்குன்ட்டு. ஸோ யாரெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ஒரு 2 to 3 days மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலட்டைல் பார்ப்பீங்க. ஆனால் மார்க்கெட் ஓவரால் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட் ஓவரால் டவுன் சைடில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணணும் அதோட இதை கெப்பாசிட்டியை. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸை பார்ப்போம். ஓகே, ஸோ நிஃப்டி என்ன சொல்லுது பாருங்கள். நிஃப்டியோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் சேம் டு சேம் எக்ஸாக்ட்லி 24,204. ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 24,204, 24,148. ஸோ இந்த ஜோன் வந்து நோ ட்ரேட் ஜோன், என்டி ராமாராவ். ஓகே, நோ ட்ரேட் ஜோன். இந்த ஜோனில் நீங்கள் தப்பித்தவரி கூட ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இதில் வந்து உங்களுக்கு ட்ரேடு வேணும்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப் இன் நிஃப்டி இது கேப் அப். ஆனால் பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஸோ மேபி நிஃப்டி கேப் அப்பாக இருக்கனால கொஞ்சம் பேங்க் நிஃப்டியை புல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 700-800 பாயிண்ட்லாம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா ஆல்ரெடி பேரிஷ் ஜோனுக்கு பேங்க் நிஃப்டி வந்துருச்சு. நிஃப்டி இன்னமும் ஸ்ட்ராங்காக சிங்கம் மாதிரி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சிங்கம் எப்போ காலம் இறங்கும்னு தெரியாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ மார்க்கெட் இந்த 204க்கு மேலே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் அப்சைட் போகும். ரிஸ்கி டார்கெட், ரிஸ்கி என்ட்ரி. ஸோ 24,346 வரைக்கும் அப்சைடில் இருக்குது, இல்லைனா போகாதீங்க. ஸோ இது சினாரியோ நம்பர் 1 விச் இஸ் சிஇ சைட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஓகே, ஸோ செகண்ட் என்னென்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் செகண்ட் சினாரியோ கேப் அப், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டவுன் அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு 24,090, 24,044 டார்கெட் வந்துடும். ஸோ இது ஆடிக்கிட்டு இதையும் பிரேக் ஆச்சுன்னா, இதெல்லாம் பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், பெரிய ஃபால் இருக்கும். பெரிய ஃபால் 23,893 and 870 வரைக்கும் வந்துடும். 23,893, 870. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன பண்ணுதுன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து சினாரியோ நம்பர் 2. ரைட். ஸோ சினாரியோ நம்பர் 3, சப்போஸ் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆனால அதுவும் வந்து புல் டவுன் பண்ணி கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஸோ கேப் டவுன் அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே படும் மார்க்கெட், இங்கேருந்து பட்டு கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும், இல்லை சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா இந்த இடம் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு வெரி குட்.
இது இடம் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இதுக்கு இந்த 2 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 24,090வும் 24,047, சாரி 0,44,047 வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த 2 ஜோனுக்கு மேலே போனால் மட்டும் தான் மார்க்கெட் சி சைட் போகும். இல்லைன்னா கேப் டவுன் ஆனாலும் சரி, மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடம் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு ட்ரேட் ஆகுதுன்னா, அதாவது இன்றைக்கி ட்ரேட் ஆகுதுன்னா பாருங்கள். ஸோ இதுவும் பேரிஷ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, பேரிஷ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போகாமல் இருந்தாலும் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆச்சுன்னா பேரிஷ் ஆயிடுச்சு. இங்கே எதுவும் மார்க்கெட்டில் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு டவுன்ஃபால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொசிஷனல் ட்ரேட் ரேட்னா எடுக்கலாம், ஆனால் பட் செல்லிங்கில் போங்க. உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா ஹெட்ஜிங் பண்ணி செல் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஹெட்ஜிங்கில் செல் பண்ண தெரியாமல் செல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஹெட்ஜ் பண்ணி செல் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ரைட்? ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ரைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமான விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, இது கீழே வந்த அப்புறம் கூட மார்க்கெட் மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூர் கேப் டவுன் எங்கே வரணும்னா 23,801க்கு கீழே கேப் டவுன் ஆகி இந்த 801 கிட்ட சஸ்டெயின் ஆகி டவுன் வந்துச்சுன்னா மட்டும்தான் 23,668 கிடைக்கும். 23,668 அது வரைக்கும் கீழே கிடையாது. ரைட்? ஸோ என்னதான் மார்க்கெட் மேலே இருந்தாலும் இன்னமும் மார்க்கெட் மேலே ஏதாவது பையர் ட்ராப் ஆவாங்களான்னு தேடிட்டு இருக்கு. நான் என்டர் பண்ண மாட்டேன், நீங்களும் என்டர் பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மார்க்கெட் போயிட்டே இருக்குன்னு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த நியூஸை பிலீவ் பண்ணாதீங்கன்னு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். நியூஸ் அப்படி போகும் பாருங்கள், அடுத்த டார்கெட் சொல்லுவாங்க. நியூஸ் நான் 24,346 இன்னைக்கு நியூஸில் சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கணும்னு போயிட்டு கால் சைடு எடுத்துருவீங்க, மார்க்கெட் ஜஸ்ட்டு போயிட்டு டக்குன்னு உடஞ்சிரும். அவங்க நியூஸ் சொல்கிறதுனால அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கிது, நல்லா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. சார் நியூஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எது இருந்தாலும் இந்த சார்ட்டில் தெரியும் சார், இந்த சார்ட்டில் தெரியும், இந்த சார்ட்டில் தெரியும். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பாட்டு போய் ஆப்ஷன் செயினை பார்த்துட்டு இருக்கீங்க. சார் எந்த ஒரு செயினாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். மார்க்கெட் இப்படியே மேலே போயிட்டுருக்கு, 24,000 கிட்ட போயிட்டுருக்கு. எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? நேராக போய் ஆப்ஷன் செயின் பார்க்குறீங்க. இப்போ 24,000 ஆப்ஷன் செயின் என்ன நடந்துகிட்டு இருக்கு? சார் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். எப்போ இது 24,000 ரீச் ஆகுதோ சார்ட்டில் பார்த்தீங்களா? பொசிஷன் எடுக்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை தான் பார்ப்பாங்க. மார்க்கெட் 24,000 ரீச் ஆச்சுன்னா தான் அவங்க புட் ரைட்டிங் இல்லை கால் ரைட்டிங் பண்ணுவாங்க. கரெக்டாக? இது போகாத வரைக்கும் பிஇ ரைட்டிங்கும் நடக்காது, சிஇ ரைட்டிங்கும் நடக்காது. கரெக்ட்? நீங்கள் இது போயிட்டுருக்கும்போதே இங்கே வந்து பார்ப்பீங்க என்ன நடந்திருக்குன்னு. சார் இங்கே போயிட்டுருக்கும்போது எப்படி சார் நடக்கும்? இங்கே போய் ரீச் ஆன அப்புறம் தானே இதை வந்து ஹெவியாக கீழே புஷ் பண்ணணுமா இல்லை ஹெவியாக மேலே கூட்டிகிட்டு போகணுமான்றது பிளான்னே நடக்கும். அப்போது அங்கே ஒரு மொமெண்டம் நடக்கிறதுக்குள்ளே இந்த சார்ட்டை பார்த்தா அங்கேயே பொசிஷன் எடுக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பார்க்குற மார்க்கெட் பார்க்குறாங்க, இங்கேருந்து போயிட்டே இருக்குது 24,000 போயிடுச்சு. ஸோ 24,000 போன அப்புறம் இங்கே பொசிஷன் போன அப்புறம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்? இங்கேருந்து மேலே கொண்டு போகணுமா இல்லை இங்கேருந்து கீழே கொண்டு போகணுமா, இல்லாட்டி இன்றைக்கி அவங்க கொண்டு போகிற முடிவில் இருக்காங்களா இல்லையா? இதுக்கு இங்கே சார்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்ற மாதிரி இந்த இடத்துல அடித்தாங்கன்னா 24,000 அடித்தாங்கன்னா அந்த 24,000 என்ன பண்ணணுன்றது அதுக்கப்புறம் தான் நடக்கும் பொசிஷன். ஆனால் இப்போயே உட்காந்துருப்பீங்க, மார்க்கெட் 23,800 வரும்போது 24,000 என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு இதை ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இல்லை இதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகணுமா? அண்டர்ஸ்டுட்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ எது பண்ணணுன்றது உங்களுக்கு நான் விளாவரியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது டேரெக்டாக கொடுக்கணும், ஓடி போய் ஆப்ஷன் செயின் பார்க்குறீங்க, மேலே போகுதா, சரி மேலே போகும், சரி கீழே போகுதா, கீழே போகும். எத்தனை பேர் ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு 100% சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க? எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அட்லீஸ்ட் 90%? ஓகே, ஸோ ஆப்ஷன் செயினில் இதெல்லாம் தான் நடக்கும். காலையில் ஓப்பனிங்கில் பாருங்கள், இன்னைக்கு ஓப்பன் கேப் அப் ஓப்பனிங்காக இருக்குமா,
அங்கே பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்குமா, பார்த்தா அங்கேருந்து ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் கீழே வரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, மார்க்கெட் கீழே வரும்னு நினைப்பீங்களா, திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே போகும். ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் ஆப்ஷன் செயின் பார்த்து சேஞ்ச் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் செயின் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ். யாரோ ஒருத்தங்க தோணுது 24,000 மார்க்கெட் இருக்குன்றது பார்க்குறாங்க, கிராஃபை பார்த்த அப்புறம் தான் மார்க்கெட்டில் இங்கேருந்து டவுனு இல்லை அப்பு பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே எங்கேயே சுற்றிட்டு இருக்கும்போது எதுக்கு போய் அவன் 24,000 போய் ரைட் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். நீங்கள் கூட வேணால் போய் ஹெட்ஜிங் பண்ண செக் பண்ணுங்கள். கிட்ட ரைட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். ரொம்ப தூரமாக ரைட் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட்டில் கம்மியாயிரும். இன்னும் தூரமாக போயிட்டு யாராவது இங்கே ஒருத்தங்க ரைட் பண்ணுறாங்க, இல்லை இங்கே ஒருத்தங்க ரைட் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் ரைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் ஸ்ட்ராங்கிள். ஓகே, ஸ்ட்ராங்கிள் போட்டாங்கன்னா அவங்களுக்கு லெஸ் ப்ராஃபிட். புரியுதா உங்களுக்கு? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தயவு செஞ்சு இதை புரிஞ்சிக்கணும். ஸோ இது கீழே வந்தால் மட்டும்தான் புட் சைடு போகணும், இல்லைனா போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு கேப் டவுன் எடுத்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் டான்ஸ் ஆகிட்டு இந்த இடம் ரிஜெக்ட் ஆனாலும் புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 ஏரியா ரிஜெக்ட் ஆகணும், பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வரும். ஓகேவா? வரணும், வந்தால் உங்களுக்கு மார்க்கெட் இது கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அப்கமிங் டேஸில் டவுன் சைட் மூமெண்ட்டாக உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 1 சினாரியோ, இது 2nd சினாரியோ, ஓகே ரைட், இது 3rd சினாரியோ, ஓகே ரைட், இது 4th சினாரியோ, ஓகே ரைட், அண்ட் 5th சினாரியோ. இது நடுவில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வரும், இல்லை கீழே போயிட்டு மேலே. நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஓகே, பட் மார்க்கெட் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 2-3 டேஸ் வால்டைலாக இருக்கும். கொஞ்சம் பையிங் பொசிஷனை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் பெரிய பெரிய லாட்ஸில் பை பண்ணுவீங்க, பையிங் லாட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா கூட நான் உங்களுக்கு ட்ரேடு நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். ஓகே, நீங்கள் போங்க. உங்களுக்கு லாட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நீங்கள் எப்போவுமே ரெகுலராக 10 லாட் எடுக்கிறீங்கன்னா நெவர் கோ ஃபார் 10 லாட்ஸ். கோ ஃபார் இதில் பாதி, அதாவது 3 லாட்ஸ், 30% மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, 30% குவான்டிட்டி மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எங்கேயிருந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டுருக்கு, கண்டினியூஸ். ஓகே, ஏன் எலெக்ஷனுக்கு கீழே ஒரு ஃபால் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ரைஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 21,900 வரைக்கும் கீழே வந்தது. ஓகே கரெக்ட், 21,900 24K வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பாயிண்ட்டு நிஃப்டி ரைஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி 48,000 கிட்ட, 48,700 வச்சுக்கோங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ 48,700லேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. 49, 50, 51, 52 அண்ட் 53யும் டச் ஆயிடுச்சு. 5,000 பாயிண்ட்டு யோசிச்சு பாருங்கள். இது 5,000 பாயிண்ட்டு, இது வந்து ஒரு 2,800 3,000 பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெஸ்ட்டு வேணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை பை, ஹாப்பி ட்ரேடிங். கீப் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்ப சொல்கிறேன், நம்மளோட கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய சீட்ஸ் புக் ஆகிருக்குது. ப்ளீஸ் லாஸ்ட் மூமெண்ட்டில் என்கிட்ட சீட்ஸ் கேட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சார் இதுதான் என்னோடய இஷ்யூ, என்னால் இப்போ முடியல, அப்புறம் முடியலைன்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? லெவல்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் தனியாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. டேரெக்டாக சொல்கிறேன், இல்லைன்னா பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் எ சைல்ட் பிளே. நான் இங்கே விளையாட்டுக்கு சொல்லித்தரல. தெர் ஆர் மெனி திங்ஸ் விச் யூ வாண்ட் டு லேர்ன். புரியுதா உங்களுக்கு? மெனி திங்ஸ் விச் யூ வாண்ட் டு லேர்ன். ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. ஐ நீட் அட்லீஸ்ட் 50 கமெண்ட்ஸ் கம்மியாயிருச்சு, அகைன் கமெண்ட்ஸ் கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் பபாய்.